கண்ணுங்களா நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது என்ன விஷயன்றதுக்கு முன்னாடி பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிராமத்துல ஒரு சில குரூப் உடம்பு சரியில்லன்னா, கிளினிக் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க. 3வதா ஒரு குரூப் இருக்கு. நேரா பார்மசிக்கு போவாங்க. ஒரு ரூ. 200 குடுப்பாங்க. ஒரு ஊசி போட்டுக்குவாங்க. ஒரு 3 டேஸ்க்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு சரியாயிடுச்சுன்னு அவங்க மட்டும் நினைக்காம, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப்புமே அங்க போயிட்டு காச குடுத்து தனக்கு தானே விளைவுகள தேடிக்கிறாங்க. இது பண்றது ரொம்ப தப்பு. ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல இந்த மாரி டெத் ரேட் அதிகமா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நீங்க போய் டாக்டர பாருங்க. டாக்டருக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன வியாதி, அந்த வியாதிக்கு எவ்வளோ மாத்திரை குடுக்கணும், எத்தன நாளைக்கு குடுக்கணும்னு. ஸோ அத கேட்டுட்டு தான் பார்மசில இருக்கவங்க நம்மளுக்கு குடுக்கணும். அவங்க உங்களுக்கு பார்மசில இருந்து டைரக்ட்டா குடுக்குறாங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஹை டோசேஜ் குடுத்து அப்பைக்கு உடம்பு சரி பண்ணிடுவாங்க. அப்பைக்கும் உங்களுக்கு நல்லாயிடும். பட் அதோட சைட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி உயிர் போற வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். அதனால உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, போய் டாக்டர பாருங்க. அது இல்லாம சில பார்மசில ஊசிலாம் போடுறீங்க. மக்களோட நிலைமைய யாரும் நெனச்சு பார்க்க மாட்றீங்க. நீங்களாவது நெனச்சு பாருங்கப்பா. பயனுள்ள தகவல் வந்தா ஷேர் பண்ணிக்கோங்க.